உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிக்கும் உங்களுக்கு நம்புகிறேன். அங்கே ஒரு 2-3 பிளேஸ் போயிருந்தோம், நல்லா இருந்தது. வாங்க டே 3 போகலாம். சாஷா குட்டியில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க. இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னா, நாங்கள் பீச்சுக்கு தான் போகிறோம். இங்கே பாருங்கள் பீச், இதெல்லாம் நாங்கள் விளையாண்டுட்டு ஜாலியாக. அந்த பீச்சு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பீச்சு. நாங்கள் மார்னிங் நாங்கள் எங்கே போயிருந்தோம், பீச்சு போய் பார்த்துட்டு வந்தாலாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு போயிருந்தோம். நைட்டு விடலை, அதனால் காலையில் பார்த்தலான்னு போனோம். காலையில் இருந்தாலும் அலை ரொம்ப வேகமாக இருந்துச்சு, இன்னும் ஜாலியாக இருந்தது. இந்த அலை ரொம்ப வேகமாக இருந்தால் நல்லா இருந்தால் கால் வச்சு பார்த்தோம், விட்டாங்க இன்னைக்கு காலையில். அடுத்து நாங்கள் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கணும். இதுதான் ரொம்ப சீக்ரெட்டான பிளேஸ். ஏன்னா ஸ்விம்மிங் பூல் எங்களுக்கு டைம் பத்தல இருந்தாலும் நல்லா விளாண்டோம். பாப்பா அப்படியே இதை புதிச்சிட்டு நல்லா மிதந்தான், நல்லா இருந்தது. ஸ்விம்மிங் பூல் சின்ன ஸ்விம்மிங் பூல், பெரியவங்களுக்கு பெரிய ஸ்விம்மிங் பூல். ஐயோ ஸ்விம்மிங் பூல் இல்லை, ஸ்விம்மிங் பூல். மேகம் கருக்குது, தப்பிச்சிக்க நாங்கள் நீரில் விளையாடுறோம், ரொம்ப நல்லா ஜாலியாக இருக்கும். நாங்கள் அடுத்த ரூமுக்கு மேக்கப் போட்டுட்டு அப்படியே நாங்கள் 2 பேர் லிப்ஸ்டிக் எல்லாத்தையும் போட்டுட்டு அடுத்து நாங்கள் எங்கே போகிறோன்னா, இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டு இருக்கோன்னா பூவூர் போட்டிங் போக தான் கிளம்பிட்டு இருக்கோம். பீச் ரெசார்ட்டில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம், நல்லா இருந்தது. உங்களுக்கும் என்ன அங்கே தங்கி பாருங்க, சூப்பராக இருந்தது. அங்கே நிறையா ரூம்ஸ் இருந்தது. இப்படி தான் இப்படி சறுக்கெல்லாம் இருக்கும், கொஞ்சம் சறுக்கும், இன்னும் நல்லாயிருக்கும். நான் சனிக்காய் எல்லாம் போனோம் கிளம்பி கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே செக் அவுட் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கே கிளம்பினோன்னா டான்ஸ் ஆட தான். அப்படியே நாங்கள் பஸ்ஸில் டான்ஸ் ஆகிட்டே போனோம். டான்ஸ் ஆடல எங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட். அது பஸ்ஸில் ஏறினோடனே டான்ஸ். ஆனால் வரும்போது தான் டான்ஸ் சொல்லுவாங்க. எல்லாம் ஜாலியாக இருக்கும். எல்லாரும் பூவூர் போட்டிங் வந்துட்டோம். இங்கே தான் நாங்கள் இதெல்லாம் பார்த்தோம், நல்லா இருந்தது, சூப்பராக இருக்குல்ல. சனி வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்றா போகலாம். முயற்சி திருவினையாகும், முயன்றால் சாதிக்க முடியும். எங்கே நம்ம போகிறோம் கடலும் ஆடும் சந்திக்கிற இடத்துக்கு. கடலும் ஆடும் சந்திக்கிற இடத்துக்கு. ஹாய், இது எல்லாமே எங்கள் அப்பா ஃப்ரெண்ட்ஸ் முஸ்தாஃபா பாட்டு ஆடிட்டே இருந்தாங்க, அதுதான் நல்லா இருந்தது. இதுவும் தான் எங்கள் அப்பா அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸு, இவங்களும் வந்தாங்க. இது நாங்கள் போகிற பெல்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். சின்ன ஒரு ஆடு மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் பக்கத்தில் பார்க்க இந்த சைடு காடு மாதிரி இருந்தது. பக்கத்தில் மரத்துலாம் கொய்யாக்கா இருந்தது, பார்த்துட்டு வந்தோம். கொய்யாக்கா தானே போட்டு இதுதான் ஒரு பாய்சன். இதை சாப்பிட்டா எல்லாம் செத்து போயிடுவாங்க. அது இங்கே தான் அனகொண்டா ஷூட்டிங் எடுத்தாங்க. அதுதான் ரொம்ப அதுதான் எனக்கு போடுறதே பயம். ரொம்ப காடு மாதிரி இருந்தது, இங்கே போடலாம் எனக்கு பயம். இங்கே பாருங்க நல்லா இருக்குல்ல. போகிற வழியில் நாங்கள் மரம்லாம் பார்த்துட்டு வந்தோம், நல்லா இருந்தது. பேர்ட்ஸ்லாம் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். காக்கா, ஈகிள், கொக்கு தான் என்னோட சீக்ரெட்மா. ஏன்னா அது நான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டேன். கொக்கு அழகாக ஒத்த காலம் நின்றுட்டு இருந்தது. ஒன்று மீன் பிடிச்சிட்டு இருந்தேன், ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நாங்கள் போயிட்டு இருக்க இப்போ நெய்யாறு பீச்சுக்கிட்ட நாங்கள் வந்துட்டோம். அதுதான் கடலும் ஆடும் சந்திக்கிற இடம். போய் பக்கத்தில் பார்க்காம அலை நல்லா போட்டே சாப்பிட்டுச்சு வச்சிருச்சு. போகிறதுலேருந்தா சாப்பாடு கடல்லாம் எப்படி சாப்பாடு வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு இது கட்டுனாங்க, அதுக்கப்புறம்
அது தண்ணி ஊற்றி ஆறு மாதிரி ஆக்கிட்டாங்க. இந்த பீச்சுக்கிட்ட வந்துட்டோம். இது பீச்சு தான். இந்த நிறையா பேர் இங்கே தான் பீச்சுக்கிட்ட தான் வந்துட்டு இருக்காங்க பாருங்கள். நல்லா ஜாலியாக அந்த பீச்சுக்கிட்ட வந்தோடனே பீச்சு அப்படியே நாங்கள் பசிக்குன்னு சாப்பாடு வாங்கினோம். உட்காந்து எல்லாம் இருந்தது. அதனால் பசிக்குன்னு சாப்பிட்டோம். அந்த அலை அப்படி வருதுந்தோ நான் தைரியமாக இங்கேருந்து அங்கே வரைக்கும் நடந்து போதுந்தா இந்த ஒரே ஒரு அலை போட்டே அசைச்சு விட்டுடுச்சு பாருங்களேன். இருந்தாலும் நாய் தைரியமாக அப்படி போகுது. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது பாருங்களேன். இந்த அலை வருதுன்னா நாய் தைரியமாக ரோடு கிராஸ் பண்ணுற மாதிரி பாருங்களேன். அடுத்து நாங்கள் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறோம் பக்கத்து ஓட்டோட. நல்லா இருந்தது. அதுதான் எங்கள் பெஸ்ட்டு இந்த போட்டிங் தான் எனக்கு பெஸ்ட்டு. இந்த போட்டிங்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது தான் ஆனை சிலை. ஆனை மாதிரி இருக்குல்ல, அதான் ஆனை சிலைன்னு பேர் வச்சுட்டாங்க. போகும்போது தான் இந்த மாதிரி போட்டிங் வீடு தானே. போட்டிங் வீடெல்லாம் இருந்தது. நிறையா கற்கள் வச்சு இது பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. இந்த அங்கே இதுதான் அங்கே குட்டி சர்ச்சு. அங்கே பக்கத்தில் கோகனட் ட்ரீலாம் பார்த்தோம். தோட்டம் மாதிரி இருந்தது. ரொம்ப தனியாக இருக்குல்ல, அதனால தான் போட்டில் வீடு கட்டி அந்த மக்கள்லாம் அதில் வாழ்கிறாங்க. புரியுதா? இதுதான் போட்டிங்காக சொல்லுவாங்க. எங்கள் மேம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே நான் உங்களுக்கு சொல்லி வைக்கணும். அப்படியே நாங்கள் மெயினாக போயிட்டு இதுதான் மெயினான திங் என்னன்னா கடலும் ஆறும் சந்திக்கிற இடத்துக்கு தான். அந்த நடுவில் தான் பீச் இருக்கும். எங்கிட்ட கடல் இருக்கும், அங்கிட்ட ஆறு இருக்கும். அந்த மாதிரி இருந்தது. அதனால தான் எனக்கு அப்படி ஷாக்கிங்காக இருந்தது. அது என்னடான்னு முதிர்ச்சிட்டு வந்துட்டோம். அடுத்து நாங்கள் ட்ரெயின் ஆண்டிக்கு தான் கேக் வெட்ட போகிறோம். அவங்களுக்கு இன்றைக்கி பர்த்டே. ஸோ நைட்டு விஷ் பண்ணிட்டு இப்போ நாங்கள் பர்த்டே கேக் வெட்ட போகிறோம். அப்படியே வந்தோன்னே எல்லாம் டான்ஸ் ஆடணும். இது எங்கள் அப்பா பாருங்க எப்படி டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. குத்தடி குத்தடின்னு மாதிரி காமெடியாக டான்ஸ் ஆடுறாங்க. வரும்போது காமெடி சொல்லிட்டேன். விஆ வாசி விஆ கேஸு ஜாலியாக இருந்தது. டான்ஸ் ஆடும்போது எல்லாம் சேர்ந்து ஆடுறோம்ல. ஸோ இந்த நிருபன் பாருங்க இப்படி ஆடிட்டு இருக்கான். வாய்ஸ் டான்ஸ் இல்லை வாய்ஸ் டான்ஸ் தான் அப்படின்னு. லாஸ்ட்டு சீட்டில் நாங்கள் உட்காந்துருந்தோம். பேசிகிட்டே போனோம். ஆடலை. கூட்டமாக இருந்ததுனால ரொம்ப நிற்பாங்கள்ல, அதனால் ஆடலை. அவ்வளோதான் எங்கள் டூர் எக்ஸ்சேஞ்ச் நாங்கள் முடிச்சாச்சு. அப்படியே எங்கள் கார்கிட்ட வந்துட்டு அப்படியே அங்கே கொஞ்சம் பபுள்ஸ் ஊதி விளாண்டோம். பபுள்ஸ் தாங்க ஃபஸ்ட்டு. அது நல்லா இருந்தது. அதுக்கு தான் விளாண்டோம். அடுத்து அப்படியே காரில் எடுத்து திருப்பி எங்கள் ஊருக்கே போயிட்டோம். அடுத்து நாங்கள் கார் எடுத்துட்டு கிளம்ப போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் போட்டு விடுங்க. அப்போ தான் நாங்களும் பார்க்க முடியும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.